புதிய வகை கொரோனா குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், இந்த புதிய வகை கொரோனா குறித்த அச்சம் பொதுமக்கள் மத்தியில் பரவி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பொது சுகாதாரத்துறை ஆலோசனையை வழங்கியிருக்கின்றதே, சொல்லுங்க. வணக்கம் மோகன்ராஜ். ஒமைக்ரான் வகை கொரோனா தொற்றின் புதிய வகையான KP2 வகை வைரஸ் சிங்கப்பூரில் அதிகமாக பரவி வருகிறது. இந்த நிலையில் சிங்கப்பூரில் பார்த்தோம் என்றால் தற்போது மீண்டும் இந்த புதிய வகை கொரோனா பரவல் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் கடந்த 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை சிங்கப்பூரில் புதிதாக 25,900 பேருக்கு இந்த கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் சுகாதாரத்துறை சார்பாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தினந்தோறும் பார்த்தோம் என்றால் சராசரியாக 250 பேருக்கு இந்த கொரோனா தொற்று பாதிப்பானது தினமும் உள்ளாகி வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சராசரி தினமும் 3 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதனுடன் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை வார்டுகள் தயார் நிலையில் உள்ள வைக்க வேண்டும் என தொடர்ந்து அந்த நாட்டு அரசு தொடர்ந்து மருத்துவமனைகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டு வரும் நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இந்த கொரோனா பாதிப்பு எதுவும் இல்லை என பொது சுகாதாரத்துறை சார்பாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியாவிலும் எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அதற்கு பயப்படும் என அச்சப்பட தேவையில்லை என தற்போது பொதுமக்களிடையே ஒரு அறிவுரையானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய வகை கொரோனா பாதிப்பு என்பது குறித்து தமிழகத்தில் பதட்டம் தேவையில்லை என்றும் அது முன்கூட்டியே இந்தியாவில் இந்த கொரோனா வைரஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டு சிலருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக சிங்கப்பூரில் மட்டுமே இந்த கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது இந்தியாவிலும் அல்லது தமிழ்நாட்டில் இதற்கான பாதிப்பு எதுவும் இல்லை என தற்போது பொது சுகாதாரத்துறை சார்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டு அந்த பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் அதில் முக்கியமான குறிப்புகளை பதிவிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன்ராஜ்.